அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல, அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற சமூக வலைதளங்கள்ல அதிகமா எழுதியிருக்காங்க. இதே உணவுதான் முன்னாள் மாநில தலைவர். அதுக்கு அண்ணாமலை சீட்டு கேட்டா தானே கொடுக்கணும். அதான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன். தொண்டர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல ஒன்றாக இல்லை. நான் முன்னாடி இருந்து லீடிங் த கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன். எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நான் ஸ்பெசிபிக்கா சொன்னதுங்கன்னா அண்ணன் மூத்த பத்தி அண்ணனுக்கே தெரியும். செந்தில் பாலாஜி அவருடைய இந்த அட்டூழியத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். நீங்களே சைலண்டா திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஏத்துக்குவாங்க. எப்படி ஏத்துக்குவாங்க? எல்லாம் வெளியிருந்து கொண்டு வந்து அண்டா கொண்டா வெளியிருந்து எல்லாமே வெளியிருந்து குஜராத்ல இருந்து மத்திய பிரதேசல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து சாரி இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாமே வெளியிருந்து. அப்ப கோயம்புத்தூர்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு எதுக்கு அவங்க அரசியல் பண்ணணும்? அதனால் தெளிவாக இருக்கின்றோம். களம் முற்றிலும் மாறிவிட்டது. கோயம்புத்தூர் அன்னைக்கு அண்ணன் செந்தில் வேலுமணி என்ன சொன்ன மாதிரி 10க்கு 10 என்பது நீ 11க்கு 11 அவினாஷி சேர்த்துக்குவோம். முருகன்ஜி நிற்கிறனால 11-11 நாங்கள் ஜெயிப்போம் என்பது செந்தில் வேலுமணி அண்ணன் காலையில வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சொன்னாங்க. கொங்கு பகுதி முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு கடுமையா உழைப்பு.